தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வழங்குவதற்காக சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டரில் கலந்து கொண்டு ஒப்பந்தம் பெற்ற கேடிவி ஹெல்த் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சமையல் எண்ணெயை சப்ளை செய்தது. இந்த வகையில் 141 கோடியே 22 லட்சம் ரூபாய் அரசு தங்கள் நிறுவனத்துக்கு வழங்க வேண்டியுள்ளதாகவும் டெண்டர் நிபந்தனைப்படி 30 நாட்களில் இந்த தொகையை வழங்க வேண்டும் என்பதால் நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என கேடிவி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தொடர்ந்து சமையல் எண்ணெய் சப்ளை செய்து வருவதால் இத்தொகை 200 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு தர வேண்டியுள்ளதாகவும் தொகையை வழங்காமல் அடுத்த டெண்டர் கோரும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி கடந்த 2 வாரங்களாக ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை, அரசு வழங்க வேண்டிய தொகைகள் வழங்கப்படவில்லை என வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாக நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் மாநிலத்தில் என்ன நடக்கிறது, மாநில அரசு முன்காரணமாக திகழ வேண்டும், வழங்க வேண்டிய தொகைகள் வழங்காமல் இருப்பது எதை காட்டுகிறது, வழங்க வேண்டிய தொகைகளை வழங்க வேண்டாம் என அரசு இருக்கிறதா அல்லது மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி இது அரசை நடத்தும் வழியல்ல, நீதிமன்றத்தின் இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டார். பின்னர் இந்த வழக்கில் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்குவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.